ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை இது மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். தேவையான உயரம் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க உயரம் வந்து 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு கீழே அடித்து திருப்புறதுக்கும் 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு ரெடி அளவு ஸ்லீவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு உயரம் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட அகலம் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இறக்கத்துக்கு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து இங்கே வளைச்சி விட்டுக்கிறேன். அடுத்ததாக கையோட சுற்றளவு 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் உள்ளே இறக்கி வெட்டுவோம்ல, அது மாதிரி மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். டிசைன் வச்சதும் அதை நான் கழிச்சு விட்டுக்கிறேன். ஸ்லீவை இது மாதிரி பிரித்து விட்டுட்டு தான் இந்த ஃப்ரண்ட் சைடில் வெட்டிக்கணும். இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து மேலே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் வந்து இந்த ஃபோல்டு சைட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதை அப்படியே ஒரு கோடாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கோடு போட்டதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ 3 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்க பீஸை நல்ல பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. ஸ்லீவோட நல்ல பக்கமும் மேலே இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அந்த பீஸ் மேலே ஸ்லீவோட ராங் சைடு பார்த்த மாதிரி இருக்கும், நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஓரத்துலேயே 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு வந்துடலாம். அந்த வி ஷேப் மாதிரி வந்துட்டு அந்த 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதில் அந்த தையலுக்கு முன்னாடி இது மாதிரி வெட்டி விட்டுக்குங்க. அந்த வி ஷேப் மாதிரி போட்டிருக்கலாம், அந்த தையலுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த சென்டரில் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த முனை ஷார்ப்பாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டதை அப்படியே வச்சு அயன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு படிமான தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேல் பக்கமாக பைப்பிங் வைக்க போகிறோம். அது பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை 1/4 இன்ச்சில் இப்படி மடித்து ஒரு அயன் பண்ணிக்கலாம். இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/4 இன்ச்சு மடித்து. இப்போது பைப்பிங் வைக்கிறதுக்காக ப்ளூ கலர் கிளாத்து 1 இன்ச் அளவில் நான் எடுத்திருக்கேன். இப்போது பைப்பிங் த்ரெட் எடுத்து இந்த சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஒன் சைடு கைட் போட்டு தைங்க. ஒன் சைடு கைட் போட்டு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அந்த த்ரெட்டை சென்டரில் வச்சு அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சதை அந்த ஸ்லீவில் 1/4 இன்ச்சு மடிச்சிருக்கோம்ல, அது உள்ளே இது மாதிரி வச்சுட்டு அந்த பைப்பிங் வச்சோம்ல, அது வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. பேக் சைட் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு தையல் இருக்கிற மாரி தான் தெரியும். நமக்கு அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் கிடைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.